அனைவருக்கும் வணக்கம். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழந்தையினுடைய மழலை சொல்ல கேட்கணும்னு பெத்தவங்க எல்லாரும் ரொம்ப ஆசையா இருப்பாங்க. சில குழந்தைங்க உடனே பேசாது, சில குழந்தைங்க உடனே பேசிடும். உங்க குழந்தைக்கு சீக்கிரமா பேச்சு வரணுமா? இந்த திருத்தலத்துக்கு போய் இறைவனை வழிபட்டா சீக்கிரமா பேச்சு வரும். இன்னைக்கு நிறைய மருத்துவ உபகரணங்கள், நிறைய சிகிச்சைகள்லாம் இன்னைக்கு இருக்கு. அந்த சிகிச்சைகள் மூலமாகவே சீக்கிரம் பேச்சு வர வச்சிட முடியும். இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகமும் கொஞ்சம் வேணும் இல்லையா? அதனால மறக்காம சீர்காழிக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருக்கோலக்கா என்கிற இந்த திருத்தலத்துக்கு வாங்க. இந்த திருத்தலத்துல மகாலட்சுமி தவம் பண்ணி பெருமாளோட இணைந்த தலம். அவங்க 2 பேரும் திருமண கோலத்துல காட்சி கொடுத்ததுனால இந்த திருத்தலத்துக்கு திருக்கோலக்கா அப்படின்னு பேர் வந்தது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்துல இங்க ஓசை கொடுத்த நாயகி ஸ்ரீ தாளமுடையார் என்கிற திருநாமத்தோட இறைவனும் இறைவியும் காட்சி தராங்க. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். காவிரி வடகரையில் அமைந்துள்ள இந்த தலம் 15வது தேவார பாடல் பெற்ற தலமாக போற்றப்படுகிறது. இங்கு இருக்கிற தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம். பக்தராகிய தங்களுடைய பிள்ளைகள் கேட்காமலேயே வரத்தை கொடுக்கக்கூடிய இறைவனாக இங்க இருக்கிற இறைவன் காட்சி தருகிறார். திருஞான சம்பந்தர் அம்பிகை கிட்ட ஞானப்பால் குடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல போய் பாடின திருத்தலம் என்ன அப்படின்னா அது இந்த திருக்கோலக்கா திருத்தலத்துல தான் போய் பாடினார். அப்படி பாடும்போது தாளம் போட்டு பாடினாரா. தாளம் போட்டு பாடும்போது சிவபெருமான் பார்த்தார், ஐயோ இந்த பிஞ்சு கைக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லி பொன்னாலான தாளத்தை கொடுத்தாராம். அப்போ பொன்னாலான தாளத்தை வச்சு அவர் தாளம் போடும்போது சம்பந்தரோட தாள சத்தம் கேட்கல. ஒன்னு அம்பிகை பார்த்தா, ஐயோ சத்தம் வரலன்னா குழந்தைக்கு மனசுல குறை வந்துருமேன்னு இறங்கி வந்து அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்தாலாம் அம்பாள். அதனாலதான் இங்க இருக்கிற அம்பாளுக்கு துவனி பிரதாம்பிகை, ஓசை கொடுத்த நாயகி அப்படிங்கிற திருநாமம் உண்டு. இங்க இருக்கிற இறைவன் ஸ்ரீ தாளமுடையார் சப்தபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஓசை கொடுத்த நாயகியினுடைய சன்னதி இறைவனுடைய சன்னதிக்கு இடப்புறமா தனி கோயிலா இருக்கு, தனி சன்னதியா இருக்கு. ரொம்ப அழகா இங்க இறைவனும் இறைவியும் காட்சி தராங்க. இந்த திருத்தலத்துக்கு வந்தா நிச்சயமா உங்க குழந்தைக்கு சீக்கிரமாகவே பேச்சு வரும். மறக்காம இந்த திருத்தலத்துக்கு வாங்க, இறைவனுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.